Taste the Daily. பெரம்பலூரில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலையை மாற்றும் முடிவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்காக போராட்டங்களை நடத்தி பல சலுகைகளை பெற்றுத்தந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலை தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டது. சிலை நிறுவி 26 ஆண்டுகள் ஆன நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி ஸ்டாலின் அரசு நகராட்சி நிர்வாகம் இதனை அகற்ற முடிவு செய்துள்ளது. இதனை கண்டித்து ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பினர். விவசாயிகளை வஞ்சிக்காதே, விவசாயிகளை ஏமாற்றாதே, அவமானப்படுத்தாதே, உரிமைக்காக குரல் கொடுத்த உழவர் தலைவரின் சிலையை அகற்றுவது நியாயமா? திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உலர்களங்கள் இல்லாமல் மக்காசோளத்தை 4 வழிச்சாலையில் காய வைக்கும் அவல நிலை உள்ளது. ஆண்டுதோறும் திருமூர்த்தி அணை மற்றும் அமராவதி அணையை ஆதாரமாக கொண்டு இந்த பகுதி விவசாயிகள் மக்காசோளத்தை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உர மருந்துக்கான செலவு, இடைத்தரகர்களின் ஆதிக்கம் இவற்றால் இந்த ஆண்டு மக்காசோள மகசூல் குறைவாகவே உள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் இதனை காய வைக்க உலர்களங்கள் இல்லாமல் 4 வழிச்சாலையில் காய வைத்துள்ளனர். இதனால் ஸ்டாலின் அரசு தங்களுக்கு மக்காசோளம் காய வைக்க உலர்களங்கள் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலர்களம் இல்லாமல் அங்கங்கு மக்காசோளங்கள் பூஞ்சானம் பிடிக்க வேண்டிய சூழல் உள்ளது. கிராமந்தோறும் உலர்களம் அரசு அமைத்து தந்தாலே இந்த மக்காச்சோளத்தில் மீண்டும் விவசாயிகள் பயிரிட முடியும். இன்றைய காலகட்டத்தில் ரோட்டுகளில் கொண்டு வந்து கொட்டி காய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அரசு இதில் கவனத்தில் எடுத்து உடனே உலர்களம் அமைத்து கொடுத்தால் புண்ணியமாக இருக்கும்.